காயப்படுத்தாமல் நம்ம வளரணும். நீந்துங்க, சம்பாதிங்க, வளருங்க. ஆனால் நீந்தும் போது யாரையும் கையை பிடிச்சி இழுக்காதீங்க. அதான் முக்கியம். இவரை இழுத்து விட்டு அவரை இழுத்து விட்டு நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம இருந்தாவே நம்ம முன்னுக்கு வரும். நான் இந்த நிகழ்ச்சி வரும்போது என்னை பற்றி பலமாலாம் சொல்லிக்கல. நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். எனக்கு பின்பலன்றதுலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று, சினிமா மேலே இருந்த ஆர்வம், அது மேலே இருந்த டெடிக்கேஷன் தான். அது என்ன எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டு இங்கே கொண்டாந்து வருது. அதனால் டெடிக்கேஷனாக ஒரு வேலை பார்த்தோம்னா நிச்சயமாக நல்லா வரலாம். இப்போ கொரியரை பற்றி நான் சாதிக்கு பேசும்போது பேசுகிறேன். 3 நாளைக்கு பண்ணி சொன்னேன், எந்த வேலையும் நல்லா யோசிங்கப்பா. ஒரு 4 தடவை யோசிங்க. உடனே முடிவு இருக்காதிங்க, உடனே பண்ணிட்டு நினைக்காதீங்க. 4 தடவை யோசிங்க. 5ஆவது தடவை யோசிச்சுனே இருக்காதீங்க, வேற ஒருத்தர் பண்ணுவோம். 5ஆவது தடவை நீங்கள் யோசிங்க, ஆரம்பிங்க. அதான் நான் இது நல்லா இருக்கேன், இது பேசிக்கிட்டேன், அதுதான் சாத்தியம். இந்த விஷயத்த நீங்கள் பேசிக்கிட்டாருல்ல, ரொம்ப பிடிச்சது. யோசிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்க பற்றிலாம் யோசிப்போம். அவன் எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, அது இல்லை. நம்மளை பற்றி நல்லா யோசிப்போம். 4 தடவை இதை செய்யலாமா செய்யக்கூடாது ரொம்ப யோசிப்போம். அதுக்கப்புறம் செயல்படுவோம். சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி மேடையில் சகோதரி ஜெகன மேடம் வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க குரல் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், அவங்க பேசுவாங்களா அதெல்லாம் என்ன. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. நான் ஏறும்போது கொஞ்சம் தடுமாட்டமாக படியேறேன். எனக்கு தெரியாது ஏது டக்குன்னு, சார் நீங்கள் சூப்பு சாப்பிடுங்க சார். என்னது சூப்பு சாப்பிடுங்களா? எனக்கு அது காதல் வாங்கினாலும் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் அதே கவனிச்சாங்க, கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க, 2 தடவை சாப்பிடுங்க, வாரத்துக்கு கொஞ்சம் தம்பாக இருப்பீங்க. இந்த சொல்கிற சகோதரி வேணும். இதுதான் வாழ்க்கை. தடுமாறும் போது தாங்கி நிற்கணும். அதான் அன்பு, நட்பு. அவங்க பாரு, எந்த வந்தார் பண்ணுறேன், அவர் பிடிக்கும், அவங்க நல்லா பாடுவாங்க, காமெடி பண்ணுவேன், அதோட போல கவனிக்கணும். நிகழ்ச்சியில் கொரியர் ஆரம்பிக்கிறதா என்னென்ன கஷ்டம். நான் ராஜ்புரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். போனால் பார்த்தாங்க எல்லாம் வந்தாங்க, லைன் ட்ரிப் எல்லாம். அதில் ஒருத்தர் இவர் நெய்க்காருங்க. ராஜ்புரம்னா நெய் தான் ஃபேமஸ்ஸு. என்னங்க நெய் எப்படி செய்றீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் ஆடுக்குதுங்க, அது என்ன நெய் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுருந்தேன். இல்லைங்க நம்ம நெய் பிரமாதம் இருக்கும் அப்படின்னு பேசுறது. நான் உடனே அத்தனை சொல்லி எவ்வளோ போடுறா நெய் வாங்கடா அப்படின்னாங்க. காசு கொடுத்தா அவன் வாங்கினான், அவ்வளோதான். மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது என் ஒய்ஃப் எனக்கு நெய் போடுறாங்க. நான் கூட நினச்சேன், நேற்று ராஜ்புரத்தில் நெய் வாங்கினேன், அதான் எடுத்துக்கிண்ணா. நேற்று நான் பார்த்தேன் நீ என்ன போடுறேன்னா, நீங்கள் தானே அங்கே கொரியரில் அனுப்பிச்சிங்கண்ணா. நான் வரத்துக்கு என் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட நெய் வந்துடுச்சு, அதான் கொரியர். நீங்கள் நினைச்சதை உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுக்குற விஞ்ஞான யுகம். இதில் வந்து அது இல்லை இது தேடி பார்த்தா வரும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு கனவு. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எங்கே டிக்கெட் கொடுப்பாங்க, யாரை கூட்டுவாங்க, அதெல்லாம் முன்னாடி தெரியாது. எங்கே டெலிகேட் பாஸ்லாம் இப்போ பார்த்தா எல்லாம் நெட்டில் வருது. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம படம் அனுப்பணும்னா கொரியரில் தான் அனுப்பணும். அது போய் சேர்ந்துதான்றதுக்கு எப்படி அனுப்பணும், எங்கே அனுப்பணும், இதை கேட்டுக்கிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த காலம் போக இப்போ அப்படி இல்லை. இந்த ஃபெஸ்டிவலு இது அனௌன்ஸ்மெண்ட்டாக பட்டனில் தட்டி கொரியருக்கு அமிச்சா நம்ம பேர் ஜப்பானு சைனாக்கெல்லாம் நம்ம படம் 21 நாளில் போயிடுச்சு. ஒரு 180 ரூபாய்க்கு ஒரு கொரியர் அமிச்சா ஒரு சிடி போயிடுது. உடனே அனுப்புகிறேன் இமெயிலில், உங்கள் படம் வந்துடுச்சு, அதில் இந்த மிஸ்டேக் இருக்குது, அதை மாற்றி அனுப்புங்கன்றான். அந்த விஞ்ஞானம் அது கூட சேர்த்து வாழணும். எல்லாத்தையும் நொட்டலன்னு சொல்கிற கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சிலது போய் ஜெயிக்க முடியாதவங்க, கவனிக்க முடியாதவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, போய் தோற்று போவோம், பரவாயில்ல. எப்படி தோற்று போதாலும் தெரியுதில்ல, அதுக்கு கவனிப்போம்.
இந்த நிகழ்ச்சி மூலிமா இது ஒரு புது வியாபாரம். ஒரு வார்த்தை சொன்னார் சார், நீங்கள் காசே வேணாம் அதுக்கு சரிங்கண்ணார். அதை அப்படியே யோசிக்க வேணாம், காசே வேணாப்பா, இதில் நம்ம மெம்பர் இல்லாமா, ஏன் வேணாம், எதுக்கு வேணாம் யோசிச்சு கேளுங்க. அதுக்கு பதில் சொல்ல ஆள் இருப்பாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் தெரிஞ்ச தொழில் செய்யும் போது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கிறது 4 நாள் தான், செயல் 5வது நாள். நான் கமர்ஷியல் படம் எடுத்திருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா இருக்கிறேன், யாருக்கா தெரியுமா தெரியாது. இப்போ இங்கே பேசும்போது வக்கீல் சார் ஒரு டாக்டர் டக்குன்னு டாக்டர் பாண்டியராஜன் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு. நான் உண்மையிலேயே டாக்டர், ஊசி போகிற டாக்டர் இல்லை, நான் டாக்டரேட் பண்ணியிருக்கேன். நான் சினிமாவை பற்றி தமிழ் திரைப்பட கலைஞர்கள் சினிமா பங்களிப்புன்னு ஒரு டாபிக் எழுதி நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். சொல்லும் போது இங்கே சந்தோஷமாக இருக்குது, உண்மை. அதனால் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு பாராட்டு, ஏன்னா இது நினைக்கும் போது காமெடியாக இருந்தது, எனக்கே காமெடியாக இருந்தது. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம், இவர் போய் பேராசிரியர் என்ட்டு இந்த உலகம் அப்படியே இருக்கும். ஆனால் மெனக்கட்டு படித்து எல்லாம் பண்ணி வரும்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியர் நடக்கும். ஒரு ஃபிலிம் மேக்கிங் வேறு, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் வேறு, டாக்குமெண்ட்ரி வேறு. அதில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வைப்பேன்னு எனக்கு ஒரு ஆசை. தஞ்சாவூரில் ஒரு லைன் கிளப் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு பானையில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் சிம்மாடு இல்லாமல் பானையை தள்ள வச்சுட்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் ஒரு 62 வயசு ஆள் டான்ஸ் ஆனார்.